நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் காயமடைந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, விவரங்கள். வணக்கம். குமராபாளையம் அருகே சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்தவர்கள் மீது சரக்கு வாகனம் மோதி தனியார் நிறுவன ஊழியர் பலியாகியிருக்கின்றார். ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் ஆலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார், வயது 48. தனியார் நிறுவன விற்பனை பிரதிநிதியான இவருடன் பணியாற்றும் நசினூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், வயது 47 என்பவரும் நேற்று வேலை முடிந்து சுரேஷுக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்துல ஜெயக்குமார் ஓட்ட பின்னாடி 2 பேர் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குமராபாளையம் அருகே கல்லாங்காட்டு வலசு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு டீ கடையில் டீ குடித்துவிட்டு அங்கு அப்போது நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது வேகமாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று இவர்கள் மீது வேகமாக மோதியதுடன் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதி நிற்காமல் சென்றது. இக்காட்சியினை பார்த்த பொதுமக்கள் வாகனத்தை துரத்தி சென்று தடுத்து நிறுத்தினர். இச்சம்பவத்தில் சரக்கு வேன் மோதியதில் சம்பவ இடத்தில் ஜெயக்குமார் உயிரிழந்தார். சுரேஷ் பலத்த அடிபட்டு ஆபத்தான நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து குமராபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சரக்கு வாகன ஓட்டுநர் சந்திரபோஸ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.